எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானுமே வந்து நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் ம் காய்ச்சலா இருக்கேன். இந்த வீடியோ என்ன எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் வந்துட்டு ரொம்ப சேஃபா இருங்க. ஏன்னா, இப்ப இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகுறதுனால நெறைய வெயில் வருது இல்லையா? கிளைமேட் சேஞ்ச் ஆகுறதுனால நெறைய ஃபீவர் வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. பாருங்க, கொஞ்ச நேரம் பேசினாலே வந்துட்டு மூச்சு வாங்குது. எனக்கு வந்து ஆக்சுவலா எப்போ ஃப்ரைடே வந்துட்டு இந்த மாரி கொஞ்சம் லைட்டா ஒரு சில சிம்டம்ஸ்லாம் தெரிய ஆரம்பிச்சுது. த்ரோட் பெயினு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஹெட் பெயினு, அந்த மாரி நெறைய தலைவலி, கை கால் வலி அது மாரி இருந்துச்சு. சரி, ஹெவி ஒர்க் பண்றதுனால நமக்கு அப்படி இருக்கு போல அப்படின்ற மாரி யோசிச்சேன். பட் ஆனா அது கிடையாது. நெறைய இப்ப ஃபீவர் வந்து எல்லாருக்குமே வந்து பரவிட்டு இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்துட்டு இப்ப காய்ச்சலாலயும், வறட்டு இருமல், சளி இதனால தான் வந்துட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுக்குறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சளியானது போய் அப்படியே அடைக்கிற மாரி இருக்கு. ஃப்ரீயா வந்துட்டு சுவாசிக்க முடியல. இந்த நைட் டைம்ல தான் ரொம்ப வந்து கஷ்டப்படுற மாரி இருக்கு. நெறையா சுவாசிக்க முடியாம மூச்சு அடைக்கிற மாரி இருக்கு. எனக்கு ஃப்ரைடே ஆரம்பிச்சு, இப்ப பார்த்தீங்கன்னா 5 டேஸ் ஆச்சு. 5 டேஸ் ஆயும் எனக்கு இன்னும் க்யூர் ஆகல. நான் டாக்டர்ட்ட போயிட்டு தான் இருக்கேன். டேப்லெட் எடுத்துட்டு இருக்கேன். பட் எனக்கு இன்னும் க்யூர் ஆகல. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நல்லா இருக்கும்பொழுது நம்மளுடைய உடம்ப பத்தி கவனிக்காம என்ன பண்றோம்? வேலைன்னு போறோம். இதுக்காக ஓடுறோம். அது தப்பு கிடையாது. ஆனா, நாம நல்லா இருக்கும்போதே, நம்ம நோய் வந்து நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா, அத தாங்கக்கூடிய சக்தி நம்ம உடம்புக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப முக்கியம். அதனால அந்த மாரி உணவுகள தேர்ந்தெடுத்து சாப்பிடுறதுல நம்ம ரொம்ப கவனம் செலுத்தணும். ஏன்னா நானுமே அந்த தவறெல்லாம் பண்ணிட்டேன். பண்ணியிருக்கேன், பண்ணிட்டுருக்கேன். அதனால உங்களுக்கு சொல்றேன். நம்ம உடம்புக்கு ரொம்ப உணவுகள் வந்து ரொம்ப முக்கியம். ஹைஜீனிக்கா சாப்பிடுங்க. கீரைகள், தானியங்கள், பழ வகைகள் தயவுசெய்து அது மாரி கொஞ்சம் சாப்பிடுங்க. வெயில் காலம் வேற வருது இல்லையா? குழந்தைங்கள வந்து சேஃபா பார்த்துக்கோங்க. இப்போ உண்மையாவே சொல்றேன், என்னால முடியவே இல்ல. என்னாலே இத வந்து தாங்கிக்க முடியல. எனக்கு இவ்வளோ வயசாயிடுச்சு. இந்த ஃபீவரையும் இந்த பிரச்சனைய என்னால ஃபேஸ் பண்ணவே முடியல. அப்ப குழந்தைங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க பாருங்க. அதனால குழந்தைங்களுக்கு தண்ணிய வந்து காய வச்சு நல்லா ஆற வச்சு குடுங்க. நீங்களும் வந்து சேஃபா இருங்க. என்ன இப்ப இந்த கொரோனா பீரியட்ல பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனாலாம் வந்தப்போ நெறைய பேருக்கு வந்துட்டு போயிருக்கும். அது நல்லா ரியலைஸ் பண்ணி பாருங்க. நெறைய பேருக்கு வந்துட்டு போயிருக்கும். அந்த டைம் பார்த்தீங்கன்னா, சுவாசிக்க மட்டும் தான் முடியும் நம்மளால. என்ன சாப்பிடுறோம்? நம்மள சுத்தி என்ன வாசனை இருக்கு? அதாவது அந்த நறுமணம் இப்ப ஏதாவது ஊதுபத்தி ஏத்தனோம், இல்ல சமைச்சோம் ஏதாவது ஸ்மெல் வரும் இல்லைங்களா? அந்த மாரிலாம் எந்த சிம்ப்டம்ஸுமே தெரியல. எந்த இதுவுமே தெரியல. ஆனா எனக்கு இருந்துச்சு இந்த மாரி சிம்ப்டம்ஸ்லாம் வந்து கொரோனா பீரியட்ல இருந்துச்சு எனக்கு. ஒரு 4 நாள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு சரியாயிடுச்சு. அதுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்த உடனே சரியாயிடுச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, அதே மாரி தான் இருக்கு. இந்த டேஸ்ட்டே தெரியல. ஒரு வேளை ஃபீவர் வந்தா அப்படிதான் இருக்குமா என்னான்றதும் எனக்கு தெரியல சீரியஸாவே. ஏன்னா எனக்கு ஃபீவர்ன்றது கொஞ்சம் ரேர் தான். எப்பவாவது தான் வரும். வந்துச்சுன்னா அது ஒரு ஆட்டிட்டு போயிடும். ஆனா இந்த மாரி இந்த டேஸ்ட் தெரியாமலாம் எனக்கு இருந்ததில்ல. கோல்ட் ஆனதுனால வந்து எந்த ஸ்மெல்லும் வராம இருக்கிறது, அது வந்து நார்மலான விஷயம் இல்லையா? நம்ம நாக்குக்கு ஒரு காரம், புளிப்பு, உப்பு இது 3 மட்டும் தான் தெரியுது. வேற எந்த டேஸ்ட்டுமே தெரியல. அந்த குழம்போட வாசனையோ எதுவுமே தெரியல. அதனால மக்களே, நான் பயமுறுத்துறதுக்காக சொல்லல. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. வீட்ல இருக்க குழந்தைங்கள வந்து இந்த வெயில் காலத்துல வந்துட்டு வெளில அனுப்பாம, வீட்டுக்குள்ளே வச்சு பார்த்துக்கோங்க. தண்ணி நெறைய குடிக்க சொல்லுங்க. நெறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துக்க சொல்லுங்க. நீங்க சொல்லி தான் நான் கேட்கணுமான்னு இல்ல. ஏன்னா நான் இத அனுபவப்பட்டுருக்கேன். இப்ப போய் ஹாஸ்பிட்டல்ல பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலயும் ரொம்ப வழியுது. நிரம்பி வழியுது. பேஷண்ட்டுலேருந்து சளிக்கு மாத்திரை குடுங்க, வறட்டு இருமலுக்கு மாத்திரை குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்ச நேரம் பேசினாலே நிஜமாவே சீரியஸாவே மூச்சு வாங்குது. இது வந்து நான் நடிக்கலாம் இல்ல. சத்தியமா சொல்றேன். மூச்சு வாங்குது. பேச முடியல. ஆகவே எல்லாரும் வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. உடம்ப பார்த்துக்கோங்க. சேஃபா இருங்க. இது ஒரு அவேர்னஸ் வீடியோ மாரி கூட எடுத்துக்கோங்க. தப்பு கிடையாது. ஆனா ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. சாப்பாட்டு விஷயத்துல, தண்ணி விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. அதே மாரி குழந்தைங்கள வந்து அதிகமா வெளியில அனுப்பாதீங்க. கையெல்லாம் கழுவிட்டு சாப்பிட சொல்லுங்க. ஸ்கூல்லயே கூட மத்த பிள்ளைங்க குடுக்கறத வாங்கி சாப்பிட வேணாம்னு சொல்லுங்க. சரிங்களா? இது வந்து பொருளியல்லாம் கிடையாது. சும்மா என்கிட்ட இருக்க விஷயத்த நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். புரியுதுங்களா? அதனால இது வந்து என்னோட பயமுறுத்துறாங்கலாம் கிடையாது. எனக்கு இந்த சிம்ப்டம்ஸ் இருக்கு. அதனால நான் உங்ககிட்ட சொல்றேன் நானு. இது கொரோனாலாம் நான் சொல்ல வரல. இது ஏதோ இப்ப நெறையா இந்த ஃபீவர் வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது ஒண்ணும் பண்ணாதான் போயிடும். ஒரு 5 நாள், 6 நாள் தான் இருக்கும். அப்புறம் சரியாயிடும்னு தான் சொல்றாங்க. ஆனா எனக்கு இன்னும் வந்து க்யூர் ஆகல. அப்படிதான் இருக்கு. ஒரு மாரி மயக்கமா இருக்கு. உடம்பு ரொம்ப வலிக்குது.
இந்த மாதிரி டைமில் தான் நம்ம ஏன்டா நம்ம வந்து ஸ்ட்ரென்த்தாக சாப்பிடாம போயிட்டோம், உடம்புக்கு தேவையான இந்த சத்துலாம் நம்ம ஏன் சின்ன வயசுல எடுத்துக்காமல் போயிட்டோன்றது இப்போ தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா ஓட வேண்டிய வயசு, சம்பாதிக்க வேண்டிய வயசு, அந்த டைமில் படுத்துட்டா நம்மளை யார் பார்த்துப்பா இல்லைங்களா? அதனால் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. தயவுசெய்து கமெண்ட்ஸில் யாரும் திட்டாதீங்க பொருளை கிளப்புறலான்னு. இது உண்மையாக பொருளி கிடையாது. எனக்கு இருக்க ஒரு பயம், அது உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். பை.